கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே யோபு 3வது அதிகாரம். கடந்த நாட்களிலே 2 அதிகாரங்களை தியானித்தோம். ஒரே நாள்ல யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிந்து போவதை பார்க்க முடிந்தது. ஒரே நாள்ல யோபுவுக்கு உண்டான அனைத்து சம்பத்துகளும், அனைத்து காரியங்களும் அழிந்து ஒன்றுமே இல்லாதபடிக்கு யோபு அப்படியே நிர்கதியாய் நின்று கொண்டிருந்த சூழ்நிலை. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்தது யோபுவை தொடக்கூடிய அந்த சூழ்நிலை. யோபு தன்னுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வேதனைப்பட்டு ஓட்டை எடுத்துக்கொண்டு அதனால சுரண்டி சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். 2வது நாள்ல பின்னொரு நாளில் இந்த காரியங்கள் நடக்கிறது. அப்ப பாருங்க, ஒரே நாள்ல தனக்குண்டான எல்லாவற்றையும் இழக்கிறான். அடுத்தது பின்னொரு நாளிலே சத்துருவின் அந்த காரியங்கள் யோபுவுக்கு விரோதமாக வருகிறது. ஆனா பரலோகம் சாட்சி கொடுக்கிறது, இதோ இந்த யோபுவை போல உத்தமன் நீதிமான் இல்ல, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. முதல் தடவை ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை, முதலாவது தடவை ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை தான் பின் ஒரு நாளிலே தேவபுத்திரர் வந்து தேவ சன்னிதானத்திலே கூடும்போது, பிசாசும் அவர்கள் மத்தியிலே வந்து நிற்கும்போது ஆண்டவர் தன்னுடைய சாட்சியை, தன்னுடைய தாசனை குறித்த சாட்சியை கம்பீரமாய் முழங்குகிறார். பரலோகம் கேட்கிறது, தேவதூதர்கள் பார்க்குறாங்க. யோபுவை குறித்து இவ்வளோ பெரிய சாட்சி ஆண்டவர் சொல்றாரே, இந்த மனுஷன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து கூட வாயில பாவம் செய்யல. வசனம் இப்படியாக சொல்கிறது, 1வது அதிகாரத்தில் கடைசி வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லாத ஒரு மனிதன் மறுபடியுமாக அந்த சர்டிஃபிகேட் அப்படியே யோபுவுக்கு வருகிறது. முதல் தடவை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 3வது வசனத்தை பாருங்க, 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. அதே சர்டிஃபிகேட் மறுபடியும் ஒரு பிசிறு இல்லாமல் யோபுவுக்கு கிடைக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிற ஒரு மனுஷன். ஏன் யோபுவை குறித்து இவ்வளவு நம்ம பார்க்கிறோம்? ஏன் யோபுவை குறித்து எல்லாரும் பார்க்குறாங்க? பரிசுத்தவான்கள் ஏன் யோபுவை நோக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான், உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். சங்கீதக்காரன் 18வது சங்கீதத்தில் இப்படியா எழுதுகிறார், உத்தமனுக்கு உத்தமராகவும் என்று வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் உத்தமனுக்கு உத்தமராகவும் அவர் இருப்பாராம். உத்தமனுக்கு உத்தமராகவும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல யோபு இடத்திலே உத்தம குணம் காணப்படுகிறது. உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிற குணம். அந்த குணத்தை சத்துரு பிடுங்கணும் அப்படிங்கறக்காக மனைவியை ஏவி விடுகிறான். மனைவி சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட் பாருங்க, 2 வார்த்தைகளையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. சத்துரு எப்படி மனிதர்களை கொண்டு கிரியை செய்கிறான் என்பது யோபு புத்தகத்தின் மூலம் நமக்கு விளங்கச் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் யோபு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசு என்னென்ன காரியங்களை கொண்டு வந்து போட முடியும், பரலோகம் நம்மளுக்காக எப்படி உதவி செய்து, பரலோகம் நம்ம எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது, இந்த காரியத்தினுடைய தெளிவு நமக்கு உண்டாகணும் என்பதற்காக தான் யோபு புத்தகம் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. யோபுவோட மனைவியை பாருங்க, நீர் இன்னும் உத்தமத்திலே நிற்கிறீரோ, நீர் இன்னும் உத்தமத்திலே நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று அவள் சொல்கிற அந்த வார்த்தையை பார்க்க முடியும். 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால், அவ இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கவனித்து பாருங்க. நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நிற்கிறீரோ, அந்த உத்தமம், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன் சொன்னா, சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படியாவது அந்த சர்டிஃபிகேட்டை நாசம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உத்தமத்திலே அவன் உறுதியாய் நிற்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த உத்தமம் அப்படிங்கிற அந்த தன்மை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படிங்கிறக்காக இங்கே பிசாசு என்ன செய்கிறான்? யோபுவினுடைய மனைவியினுடைய வாயிலிருந்து அவன் பேசக்கூடிய அந்த காரியங்களை பார்க்க முடியும். உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, நீ செத்துப்போ அப்படின்னு சொன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா அவ சொன்ன வார்த்தை, உத்தமத்திலே நீர் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து நீர் ஜீவனை விடும். ஜீவனை விடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தேவனை தூசித்து ஜீவனை விடும். அப்ப பாருங்க, பிசாசு மனிதர்கள் மூலமாக பேசுவான். இந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ உலகத்துல இருக்கிறோம், இந்த காரியங்கள் இருக்குது. மனிதர்கள் சில துர் ஆலோசனைகளை கொடுப்பாங்க, தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நம்மை நடத்துவாங்க. ஒருவேளை அவர்கள் நமக்கு மிக நெருங்கியவங்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்களாக இருக்கலாம். அதனால எச்சரிக்கையா காணப்படணும். பேசுறது யாரு, சொல்றது யாரு, இந்த ஆலோசனை என்ன ஆலோசனை,
ஆலோசனை எங்கே இருந்து இந்த ஆலோசனை வருது, யார்கிட்ட இருந்து வருது? எல்லாரும் சொல்கிறத கேட்கக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாரும் சொல்கிறத கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி போடுகிறதை காண முடியும். நல்ல ஒரு ராஜா இருந்தான். நம்ம ஆராதனை பகுதியில் பார்த்தோம் யோசபாத் ராஜா. ஆனால் யோசபாத் ராஜா பாருங்க, ஒரு ராஜாவோடு கூடிக்கொள்கிறான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன். ஆகாப் ராஜாவோடு, இஸ்ரவேலின் ராஜாவோடு. அவன் யாரு? ஏசபேல். தன்னுடைய மனைவியாகி ஏசபேலுடைய வார்த்தையை கேட்டு பாகாலுக்கு விக்கிரக கோயில்களை உண்டாக்கி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தின ஒரு மனிதன். அவனோடு போய் இந்த யோசபாத் ராஜா கூடிக்கொள்கிறான். அவனுடைய காரியங்களை கேட்டு, யுத்தத்திற்கு வருகிறீரா, நம்ம போலாமா, சீரோடு யுத்தம் பண்ண போலாமா அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற அந்த காரியங்களை பார்க்க முடியும். யோசனை யாருகிட்ட இருந்து வருது? யோசனை யாருடையது? இந்த காரியத்தை சொல்றது யாரு? ஆண்டவர் தான் இந்த காரியத்தை சொல்றாரா, இல்லை பிசாசு ஏவி விட்டு இந்த காரியம் வருதா என்கிறதை நமக்கு கவனித்து பார்க்க வேண்டும். அதனால தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நமக்கு வேணும். கடைசி காலங்களிலே தேவையான மிக முக்கியமான வரம். குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், நம்ம கூடையே இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், நம்ம கூடையே இருந்துட்டு இருக்கிறவங்கள ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் சில ஆலோசனைகள் வரும்போது தேவ சமூகத்திலே வைத்து நிதானிப்பது அவசியம். நம்ம கால் சிக்கிக்கொள்ளும்படியான சில காரியம் இருக்கலாம். பாருங்க, நம்ம சில காரியங்களை முடிவுகளை மேலோட்டமாக பார்த்து நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்துட முடியாது. பயங்கரமான பிரச்சனையில் கொண்டு போய் நம்ம விட்டுறோம். நான் நல்லது தானே நினச்சி இந்த காரியத்தை செஞ்சேன், ஐயோ இது நன்மையாக இருக்கும்னு நினச்சனே, இது இவ்வளோ தூரம் இப்படி வந்துருச்சு என்று சொல்லி நம்ம புலம்ப வேண்டிய காரியம் வந்துடும். அதனால ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி ஞானத்தோடு யோசிச்சு, இந்த காரியம் நல்லதா, இதை செய்யலாமா, இதில் ஏதாவது காரியம் இருக்குதா, இது நிமித்தமாக ஏதாவது தூசணமான காரியங்கள் வருமா, இல்லை நம்ம சிக்கிக்கொள்வோமா, பின்னாடி நம்ம பாடுபடுவோமா, எல்லா காரியத்தையும் நம்ம யோசித்து நிதானித்து ஒரு காரியத்தை செய்யணும். வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபடலாம், வெட்கப்படக்கூடாது. ஆனால் அந்நிய காரியங்களிலே தலையிட்டு கொண்டவனாக அவன் பாடுபற்றக்கூடாது. அந்நிய காரியங்களிலே இன்னைக்கு அநேகர் அந்நிய காரியங்களிலே தலையிட்டு கொள்கிறாங்க. அந்நிய காரியங்கள், தேவையில்லாத காரியத்தில் போய் பிணைப்படுற காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களில் போட்டுட்டு ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்யும் என்று தங்களுடைய வாழ்நாளின் பாதி நாளை கழிச்சு போடுறாங்க, வேதனையில் கழிச்சு போடுறாங்க, துக்கத்தில் கழிச்சு போடுறாங்க, தேவையில்லாத காரியங்களை கழிச்சு போடுறாங்க. அதனால நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது, பிணைப்படுதலை வெறுப்பவன் சுகமாக இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வேறு கோணத்தில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கு என்ன தேவையோ, இந்த நாளின் காலை வேளையில் யாருக்கு என்ன காரியம் தேவையோ, எந்த அபிஷேகம் தேவையோ, எந்த காரியத்தை நம்ம ஜெயிக்கணுமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். பிணைப்படுதலை வெறுத்துருங்க. எந்த காரியத்தையும் யாரையும் நம்பி எதுலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், பிணைப்பற்றக்கூடாது. பிணைப்படுகிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது. தேவையில்லாத காரியங்களில் பிணைப்படக்கூடாது. ஏதோ ஒருவரோடு நம்ம ஒரு ஜெப ஐக்கியங்கள் இருக்கிறதா, இந்த டைமுக்கு நம்ம ஜெபிக்கலாம், இந்த காரியங்களை ஜெபிக்கலாம், அது தவறில்லை. ஆனால் தேவையற்ற காரியங்களிலே பிணைப்படுவதை தவிர்க்க வேண்டும். இங்கே யோபு 3வது அதிகாரத்தில் பாருங்கள், இந்த காரியங்களெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு யோபு அப்படியே அமர்ந்திருந்து அவனுடைய சிநேகிதர் வராங்க யோபுவை பார்க்கறதுக்கு. 2வது அதிகாரத்தின் கடைசி அந்த 3 வசனங்களை பார்த்தோமானால், தூரத்திலே அவனுடைய சிநேகிதர் பார்க்குறாங்க. யோபுவை பார்த்தா, இது யோபுவா, அடையாளமே தெரியலையே, இப்படி உருக்குலைக்கப்பட்ட ஒரு மனிதன், உருக்குலைந்து போய் ஐயோ யோபு இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி தூரத்திலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களையெல்லாம் கிழித்து புழுதியை தலைமேல் போட்டுக்கொண்டு அப்படியே அழுது அப்படியே ஓடி அவன் பக்கத்தில் எதுவுமே அவங்க கூட பேசாமல் இரவு பகல் 7 நாள் உட்கார்றாங்க. அவனுடைய துக்கம் மகா கூடிய துக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவன் பக்கத்தில் உட்கார்றாங்க. எல்லாரும் அழுகிறாங்க, உரு தெரியாமல் ஆயிட்டானே, அவனை உரு தெரியலையே, நம்ம யோபுவா இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. அவங்க 3 பேரும் வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு வர்றாங்க. நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் வாங்க. ஆனால் தூரத்தில் வரும்போது பார்த்தா, ஐயோ யோபு மாறியே தெரியலையேன்னு சொல்லி அவங்க தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழித்து போட்டு. அப்போ பாருங்கள், அவங்க உண்மையான நண்பர்கள். நம்ம இது பின்னாடி இனி பார்க்க போகிறோம். இனி நம்ம வருகிற நாட்களில் அவங்களுடைய அந்த உரையாடல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் இது நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். அவனுடைய நண்பர்கள் பேசுகிற உரையாடல்கள் பின்பாக வரப்போகிறது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும், அந்த நண்பர்கள் அவனுக்கு மிக்க நல்ல உண்மையான ஒரு நண்பர்கள்.
ரொம்ப அவனை நேசிக்கிற நண்பர்கள். பின்னாடி அவர்களுடைய உரையாடல்கள் வரப்போகிறது. அதில நம்ம சில காரியங்களை பார்க்க போறோம். ஆனா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க யார் அப்படின்னு சொன்னா, அவன ரொம்ப நேசிக்கிறவங்க, அவனோடு கூட இருக்கிறவங்க ரொம்ப அவன நேசிக்கிறவங்க. அதனால தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்க எதுவுமே பேசாம மகா கொடிய துக்கம் பாருங்க. அவனுக்கு என்ன வார்த்தைய சொல்றதுன்னு அவங்களுக்கே தெரியாம 7 நாள் அவனோடு கூட அவர்களும் என்ன பண்றாங்களாம், வசனம் பாருங்க அப்படியே சொல்லுகிறது கடைசி வசனம். இரவு பகல் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். எவ்வளோ ஒரு நல்ல நண்பர்கள் பாருங்க. சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. வருகிற உரையாடல்களை வைத்து அவங்கள நம்ம கணக்கு போட்டுற முடியாது. அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, எதுவுமே பேசாம 3 நாள் இரவு பகல் 7 நாள் இரவு பகல் என்ன பண்றாங்க, தரையிலே உட்கார்றாங்க. 7 நாள் உட்கார்றாங்க பாருங்க. 7 நாள் யார் இப்படி உட்கார முடியுமா? அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, காரியங்கள் இருக்குது. அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க அப்படி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஏதோ வந்தாங்களா பார்த்துட்டு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவர்கள் நல்ல நண்பர்கள். எதையுமே பேசாமல் யோபு கூட, ஏன்னா அவ்வளோ பெரிய கொடிய துக்கம் யோபுவுக்கு, என்ன சொல்லி அவன் நான் ஆறுதல் படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க கூடயே தரையில் ஒரு வார்த்தையும் அவங்க கூட பேச முடியல. அவ்வளோ துக்கம். ஐயோ நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய துக்கம். 7 நாள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இரவும் பகலும் தரையில் உட்கார்ந்தார்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு பாருங்க அவங்க. பின்னாடி நம்ம பார்க்கலாம் அவர்களுடைய உரையாடல்களை. 4வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் அவர்களுடைய உரையாடல்கள். இங்கே அடுத்தது 3வது அதிகாரத்தில் நடக்கிற விஷயம், யோபு தன்னுடைய பிறந்த நாளையே சபிக்கிறாரு. அடுத்தது யோபு செய்த காரியம் என்னன்னா, தேவனை சபிக்கல, தேவனை தூசிக்கல, கூட இருக்கிற யாரையும் குறை சொல்ல. இதெல்லாம் நம்ம நோக்கி பார்க்கணும். ஏன் யோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே குடும்பத்துக்குள்ளே நடக்கிற முதலாவது காரியம் என்னென்னா, ஆதாமிலிருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற காரியம் என்ன, கூட இருக்கிறவங்களை குறை சொல்லிடுது. நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவளே இந்த கனியை எனக்கு கொடுத்தாள், உன்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்துக்குள்ளே நீ தான் இதுக்கு காரணம், உன்னை நான் கல்யாணம் பண்ண நாளில் இருந்தால் எனக்கு இத்தனை பிரச்சனை, உன்னை திருமணம் பண்ணது நாளில் இருந்தால், இல்லைன்னா சில பேர் குழந்தைகளை குற்றப்படுத்துவாங்க, உன்னை பெற்ற நாளில் இருந்தால் எனக்கு இத்தனை பிரச்சனை, குழந்தைகள் பெற்றோர்களை, இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இங்கே யோபு யாரையும் குற்றப்படுத்தலை, தேவனையும் குற்றப்படுத்தலை, யாரையும் குற்றப்படுத்தலை. நிதானிக்கிற ஒரு மனுஷன், உத்தமனாக இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மோசமான சூழ்நிலையிலும் கஷ்டமான நிலைமையிலோ அவனுக்கு ஒரு நிதானம் இருந்தது. நிதானத்தை மட்டும் இழக்கவே கூடாது. ஆவிக்குரியவனுக்கு ரொம்ப அவசியமானது நிதானித்து அப்படியே இருக்கிறது, நிதானமாக நடக்கிறது, நிதானமாக இருக்கிறது. நிதானமாய் நடக்கிறவன் எப்படி இருப்பான்? உத்தமமாய் நடக்கிறவன், நிதானமாய் நடக்கிறவன் எப்படி இருப்பான்? பத்திரமா நடப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருக்கணும். யோபுவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகப்பெரிய சான்று. கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் புத்தி தடுமாறிடக்கூடாது. நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, ஐயோ நான் மனம் பதறி பேசிட்டேன், நான் வார்த்தையை நான் விட்டுட்டேன், நான் சொல்லிட்டேன். ஆனால் யோபுவினுடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள், யோபுவினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. யாரையும் குறை சொல்லலை, எவரையும் குறை சொல்லலை, ஆண்டவரை தூசிக்கலை, கூட இருந்த மனைவியை தூசிக்கலை. மனைவி சொன்ன வார்த்தைக்கு மாறுதரம் சொல்கிறாரு, நீ இப்படி சொல்லக்கூடாதுமா, பைத்தியக்காரி பேசிக்கிறது போல நீ பேசக்கூடாதுமா, ஆண்டவர் கையில் நம்ம நன்மையை வாங்கியிருக்கிறோம்ல, தீமையை நம்ம வாங்க வேண்டாமா. அப்பவும் யோபுவுக்கு அந்த நிதானம் இருந்தது. இந்த காரியங்கள் கர்த்தர் அனுமதி இல்லாவிட்டால் என் வாழ்க்கையிலே நடக்காது. கர்த்தர் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. நல்ல தெளிவான ஒரு அறிவு, ஆவிக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது. என்ன வாழ்க்கை? நிதானமான ஒரு வாழ்க்கை, நிதானமாய் நடக்கிற அந்த வாழ்க்கை. என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்குது. சிலருக்கு பாருங்க, தங்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது என்று போன அந்த சூழ்நிலைகளெல்லாம் வருகிற அந்த காரியங்கள் வந்தாலும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாயில் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியும், இந்த காரியங்கள் தேவன் அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால் வராது, இந்த காரியங்கள் கர்த்தர் அனுமதி வழங்கலைன்னு சொன்னால் வராது என்று சொல்லி தெரியும். அதனால தான் சுவிசேஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தமில்லாமல் ஒன்றும் அது தரையிலே விழுகாது, அது ஒன்றும் தரையிலே விழுகாது. அப்போ நம்மை குறித்த காரியங்களை ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லா காரியமே தெரியும். சில நேரங்களிலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த காரியங்களினாலே நம்ம சோதிக்கப்பட்டு சில காரியங்களை நம்ம போய் நம்ம விழுகிறோம். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கண்ணு போகணுங்கிறது தேவ சித்தம் இல்லை, கண்கள் பிடுங்கப்படணுங்கிறது தேவ சித்தம் இல்லை. அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்ட, அவன் சோதிக்கப்பட்டவனுடைய கண்கள் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பிடுங்கப்படுகிற அனுபவம் நடக்கிறது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நிதானம் தேவை, என்ன நடக்குது, நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடக்குது. இங்கே அவன் என்ன செய்கிறான்? பிறந்த நாளை சபிக்கிறான். முதலாவது வசனத்தை பாருங்க. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், அவன் பிறந்த நாளை சபிக்கிறான், அவன் தன்னைத்தானே சபித்துக் கொள்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன்மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைபடுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிறந்த நாளை யோபு சபிப்பதை பார்க்க முடியும். நான் ஏன் ஆண்டவரே பிறந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பாடு, இத்தனை பிரச்சனை, இந்த காரியங்களை நான் பிறந்ததுனால தானே என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த பிறந்த நாளை சபிக்கிற அந்த காரியங்கள் அப்படியே பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வசனமாக சொல்லிட்டு வரும்போது அவனுடைய துக்கம் அதிலே வெளிப்படுகிறது. தன்னுடைய துக்கத்தை அவன் எப்படி மனிதர்கள் மேலேயோ ஆண்டவர் மேலேயோ அந்த காரியங்களை அவன் சாட்டாம தன்னுடைய மேலேயே அவன் சாட்டிக்கொள்கிறதை பார்க்க முடியும், தான் மேலேயே சாட்டிக்கொள்கிறதை பார்க்க முடியும். 6வது வசனத்தை பாருங்க. அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக, அந்த ராத்திரி தனிமையாக இருப்பதாக, அதிலே கம்பீர சத்தம் இல்லாமல் போவதாக. ஆனால் என்ன நடக்கிறது? யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதையெல்லாம் பார்த்து கொண்டே வருகிறாரு. உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிற ஒருத்தனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், மறுபடியுமாக அவனுக்கு இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை, இழந்து போன காரியங்களை, நீ நிதானமாக பேசினப்பா யோபுவே, அந்த நிதானத்தை நீ இழக்கலை, உத்தமத்திலையும் நீ உறுதியாக நின்றுட்ட, நிதானத்தையும் நீ இழக்கலை. பின்னாடி நம்ம பார்ப்போம், வருகிற நாட்களை தியானிப்போம். கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்க, நிதானமாக பேசிட்டப்பா, நிதானமாக பேசிட்டோம், உன் ஃப்ரெண்டுகளுக்கு கூட அந்த நிதானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த நிதானத்தை குறித்து புகழ்வதை பார்க்க முடியும். நீ நிதானமாக சொல்லிட்ட, நிதானமாக பேசிட்டேன் என்று சொல்லி இங்கே அவனுடைய பிறந்த நாளை குறித்ததான காரியங்களை, நான் ஏன் பிறந்தேன், அந்த ராத்திரியில் கம்பீர சத்தம் வேண்டாம், அது இல்லாமல் போவதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமாக அவர் சொல்லிட்டு வருவார். நான் இருந்த கர்ப்பத்தின் வாசலை அதை அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்து விடாமலும் இருந்ததே. நான் பிறக்கும்போது என்னை ஏந்தி கொள்ள மடி இருந்தது என்ன, அப்படியே நான் இல்லாமல் போயிருப்பேனே, நான் அழிஞ்சு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார் 17வது வசனத்தில். துன்மார்க்கருடைய தொந்தரவு ஓய்ந்திருக்கிறது, பெலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். அங்கே பாதாளத்திலே, மேல் பாதாளம் என்கிற இடத்திலே பாருங்க, பரதீசு எங்கே இருந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தான் காரியங்கள் இப்படி நடக்கிறது. ஆண்டவர் அந்த சிறையாகி போனவர்களை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவர் கொண்டு போவார் தன்னுடைய குழியிலே இருக்கிறவர்களை, தண்ணீர் இல்லாத குழி என்கிறதான அந்த காரியங்கள் வேதத்திலே போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் அவர்கள் பரிசுத்தவான்கள் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் என்கிற இடத்திலே, அவர்களது கீழ் பாதாளத்திலே பாவிகள் இருப்பாங்க, மேல் பாதாளத்திலே பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அங்கே அதுதான் பரதீசு என்று சொல்லப்பட்டதான இடம். பரலோகத்தில் இன்னும் யாரும் என்ன பண்ணல, என்டர் ஆகலை. அந்த காரியங்கள் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பெல்லாம் அந்த மேல் பாதாளம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர் என்னைக்கு உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கு அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மேல் பாதாளம் அங்கேருந்து நீக்கப்பட்டு விட்டது, அங்கே இல்லை. இப்போ கீழ் பாதாளத்தில், ஏன்னா அவங்கள பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம ஒரு ஊமையில் பார்ப்போம். ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு விடப்படும் போது கீழே ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணுவான்? அந்த லாசருவோட விரலின் நுனியை தொட்டு எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அப்போ இவங்க படுகிற வேதனையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கு அவர் என்ன பண்ணார்? காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு இடையில ஒரு பிளவு இருக்கிறது என்று ஆபிரகாம் சொல்வதை அந்த ஒரு உவமையிலேயே நம்ம பார்க்க முடியாமல், அப்போ அங்கிருந்து அவர்கள் அந்த பரதீசு என்ன ஆகுது? அது வேற இடத்திற்கு மாற்றப்படுகிறது, அங்கே மேலே மாற்றப்படுகிறது, பாதாளத்திலிருந்து அது மேலே மாற்றப்படுகிறது பரதீசோ. அப்போ பாருங்க இந்த காரியங்கள். அப்போ இன்றைக்கும் பரதீசில் தான் பரிசுத்தவான்கள் இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் இன்னும் பர்மனண்ட்டாக பரலோகத்துக்குள்ளே போகலை. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு என்று வசனம் சொல்கிறது. எபிரேயர் 11 கடைசி வசனம், நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அப்போ நம்ம எல்லாம், அதாவது கடைசி நாட்களில் எல்லா காரியங்களும் முடித்தோன்னு தான் அந்த பிசாசு நரகத்திலே அக்கடி கடலிலே தள்ளப்படுவான். அடுத்தது நம்மளாம் பரலோகத்துக்குள்ளே என்ட்ராகிற காரியம், அந்த காரியங்கள் நடக்கும்.
இது ஒரு டாபிக். இந்த காரியங்கள் இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காரியங்களை இப்போ நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த யோபு சொல்கிறாரு, அங்கே எங்கேயா அந்த இளைப்பாறுகிற அந்த ஸ்தலத்தில், அந்த பரதீசில் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து பெலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாரி கொண்டிருப்பாங்க. நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேனே. கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள். ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படலை. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாக இருக்கிறார்கள். அடிமை தன் எஜமானுக்கு நீங்களா இருக்கிறான். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் மடியிலே லாசரு. இங்கே யோபு பாடுவதை நம்ம தன்னுடைய பிறந்த நாளை சபித்து அந்த பாடுகிற அந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ நான் அந்த இடத்துக்கு போயிருப்பேனே, அப்போ உயிரோடு இருக்கிறதை பார்க்கிடும் அவன் மரணத்தை விரும்புகிறான். யோபு மரணத்தை விரும்புகிறான். பாருங்க, வசனம் 20வது வசனம் சொல்லுது, மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல் அதை தேடியும் அடையாமல் போகிறவர்களும் பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமான இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமுள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? அப்போ அந்த அளவுக்கு அவருடைய துக்கம். இந்த வசனத்தை எல்லாம் நம்ம இவ்வளோ வேகமாக படிக்கக்கூடாது. ரொம்ப அதை நிதானித்து படிக்கக்கூடிய ஒரு வசனங்கள். ஒரு மனுஷன் எப்போ இந்த வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னு சொன்னால், மிகுந்த துக்கங்கள் அதிகரிக்கும் போது, அவனால் தாங்கவே முடியாத ஒரு காரியம் வரும்போது, யாரையுமே சபிக்கலை, தேவனை குறை சொல்ல, கூட இருக்கிறவங்களை குறை சொல்ல, தன்னுடைய பிறந்த நாளை மட்டும் சபிக்கிறாரு. சபிச்சு அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிரேத குழியை கண்டுபிடிக்கிறதுனால சந்தோஷப்படுற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரணத்துக்கு ஆசையாக புதையலை போல காத்திருக்கிற ஒரு கூட்டம். இவங்களாம் யார் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அநேக பரிசுத்தவான்கள் வியாதியில் படுக்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போது, சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையில் அப்படியே படுத்துட்டு ஆண்டவர் துதிச்சுட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. சீக்கிரம் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஊடாக அவர்கள் அப்படியே கடந்து போகிறாங்க. அந்த மரணத்தை அப்படியே ஜெயித்து அப்படியே போகிறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விதமான காரியங்கள். நம்ம எதையுமே தீர்மானிச்சிட முடியாது, நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அநேக பரிசுத்தவான்கள் கொரோனாவில் மரிச்சு போனது உண்டு. நம்ம அப்போ சொல்லிட முடியாது இவங்களாம் பாவிகள்னு சொல்லிட முடியாது. ஆண்டவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். நம்ம எதையுமே தீர்மானிச்சிட முடியாது. அவர் பார்க்கிறபடி நம்ம பார்க்கவே முடியாது. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். ஏதோ ஒரு காரியத்தை அவர் உள்ளே வச்சிருப்பார். பாருங்க, நம்ம பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன் இவங்களுக்கு இப்படி சொல்லிட முடியாது, கணக்கு போட்டுற முடியாது? அவருக்கு ஒரு காரியம் இருக்கும், அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். நமக்கு அதை நினைச்சு நம்ம போற்றவே முடியாது. அவங்க அந்த அந்த பாதை வழியாக கடந்து போகும்போது, ஐயோ, அவங்க வந்து வேதனைப்பட்டு ஒரு மரணத்தை அவ்வளோ ஒரு ஆசையாக தேடி அதுக்குள்ளே அப்படியே என்ட்ராவாங்க. பாருங்கள், அந்த பரிசுத்தமாக அந்த இதில் இருந்து அப்படியே இந்த வியாதி படுக்கையில் மரணத்தில் நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள். அப்போ பாருங்கள், சிலருடைய காரியங்கள் பாருங்கள் அமைதியில் அப்படியே போயிடுவாங்க. அவருக்கு தெரியும் யோவானுடைய வாழ்க்கையில் யோவானுடைய மரணம் ரொம்ப அமைதியானது. அப்போஸ்தலர்கள்லாம் இரத்த சாட்சியாக தான் மறிச்சாங்க, எல்லா அப்போஸ்தலருமே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு கணக்கு உண்டு. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ணிடணும், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அது இப்போ இருந்தே ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் பெலன் ஒடுங்கும் போது கைவிடாமல் இருங்க. தாவீது ஜெபித்த ஜெபம் அது. முதிர் வயதிலே தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் நாளில் என்னை கைவிடாமலும் இருப்பீராக. பெலன் ஒடுங்கும் போது என்ன பண்ணுவோன்னே நமக்கு தெரியாது. ஏதாவது சொல்லிடுவோமோ, ஏதாவது பேசிடுவோமோ. நம்ம ஜெபிக்கணும் இந்த ஜெபத்தை. சங்கீதக்காரன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. யோபுவை படிக்கும் போது ஆண்டவர் அப்படியே அங்கே கனெக்ட் பண்ணுறாரு, தாவீதோட கனெக்ட் பண்ணுறாரு. முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாமலும் பெலன் ஒடுங்கும் நாளிலே என்னை கைவிடாமலும் இருப்பீராக. இந்த காரியத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த காரியத்தை ஆண்டவரே, ஒரு வேலை என்னுடைய இந்த காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை நமக்கு கிருபையாக கொடுப்பார். ஏன்னா நம்முடைய வேண்டுதலை கேட்டு உபத்திரவத்தின் நாட்களையே ஆண்டவர் குறைக்கிறார் அப்படின்னு சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் வசனம் சொல்லுது, உபத்திரவத்தின் நாட்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கிருபை பண்ணி கொடுப்பார் இல்லையா? அப்போ நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதீங்கப்பா, பெலன் ஒடுங்கும் நாளிலே என்னை கைவிடாதீங்கப்பா. என்னுடைய முதிர் வயதில் என்னுடைய அந்த காரியங்கள், என்னுடைய நினைவுகள் வேறு எதையும் நான் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இந்த காரியத்தில் நான் போயிடக்கூடாது. என்னுடைய பெலனெல்லாம் போகும்போது, எனக்கு சில காரியங்கள் வரும்போது வாய் தவறி நான் இது பேசிடக்கூடாது. அப்படியே நீ பத்திரமா நீங்கள் கூப்பிட்டுக்குங்க. இந்த ஜெபத்தெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த காரியங்கள் இருக்கிறது. அதான் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கும், தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும். தீங்கு நாள் இருக்குது, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போ தீங்கு நாளில் அதை ஜெயிக்கணும்னா இப்போ
இருந்தே நம்ம ஜெயிச்சுட்டு வரணும். இப்போ இருந்தே ஜெயித்துட்டு வரணும். என்ன பண்ணணும்? அந்த ரட்சிப்பு தலை சீர வேணும், நீதி என்கிற மார்க்கவசம் வேணும், விசுவாசம் என்கிற கேடகம் வேணும், ஆயத்தம் என்கிற பாதரட்சி வேணும் போட்டுட்டு நம்ம அப்படியே பழக்குவிச்சுட்டே இருக்கணும். பழக்குவிச்சுட்டே இருக்கும்போது தான் தீங்கு நாளுன்னு ஒரு நாள் வரும்போது அதை நம்ம ஈஸியாக நம்ம மேற்கொள்வோம். ஏன் இன்றைக்கு முதிர் வயதானவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல? ஏன் இன்னைக்கு நிறைய நல்ல பரிசுத்தவான்களா இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு ஆட்டம் காமிக்குது பாருங்க. ஒரு ஆட்டம் அப்படியே அப்படியே ஒரு அசைவு உண்டாகுற மாரி ஒரு காரியங்கள். ஏன் உண்டாகிறது? அப்ப நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். தீங்கு நாளிலே எதிர்க்கவும். அப்ப இந்த காரியங்கள் உண்டு நமக்கு. அப்ப இந்த ஜெபங்கள நம்ம பண்ணணும். யோபு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார். யோபுவ படிக்கும்போது அப்படியே நம்ம தாவீதோட கனெக்ட் ஆகி அந்த வசனங்கள பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த காரியங்கள இந்த 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 வசனங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாட்கள் சீக்கிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கதையை போல எங்கள் வருஷத்தை கழித்து போட்டோம். பரிசுத்தவான்கள் பாடுகிற அந்த காலங்கள். நாட்களை என்னும் அறிவை தாரு. மோசே ஜெபித்த ஜெபம் பரிசுத்தவான்கள்லாம் நோக்கி பார்த்துருக்குறாங்க. ஈசாக்கு பாருங்க, கண்களுடைய அந்த இருளடைந்ததான புத்தி அவருக்கு மாறலை. அந்த காரியங்கள் யாக்கோபு கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இதை நம்ம ஒரு நாளைக்கு தியானிக்கணும். பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது. எப்படி இருக்கிறாங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில்? எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது? அவங்களுக்கு பயங்கரமான அந்த காரியங்கள், அந்த ஞானத்தை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அதை நினைக்கணும். பிரசங்கி எழுதுவான், மனுஷன் நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் அதிகமாக நினைக்க வேண்டும். அதுதான் அநேகமாக இருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் எல்லாமே மாயை தான். அவன் இருளின் நாட்களையும் அவன் என்ன பண்ண நினைக்கணும், பின்னாடி நினைக்கணும். ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுவார் பாருங்க, கடைசி நாளில், பேதுருவே இப்போ நீ ஜாலியாக இருக்கப்பா, உன் இஷ்டப்படி நீ போகிற வர, ஆனால் உனக்கு முதிர் வயதாகும். இன்னொருத்தன் உனக்கு அறை கட்டுவான், நீ உன் கைகளை நீட்டுவ, இன்னொருத்தன் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுவான், உன்னை விருப்பமில்லாத இடத்துல உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. முன்னாடியே அவர் சொல்லிடுறாரு அவனோட மரணம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேதுரு தலைகீழாக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அவரை கேட்கும்போது, என்னை நீங்கள் நேரில் அடிக்கிற அளவுக்கு நான் பாத்திரம் நல்ல ஆண்டவர் மாதிரி என்னை தலைகீழ சிலுவையில் நீங்கள் அறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், காரியங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம முதிர் வயதான காரியம், அந்த கடைசி ஸ்டேஜ், எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டக்குன்னு போயிடும் வாழ்க்கை. டைம் சீக்கிரம் ஆயிரும், நேரம் சீக்கிரம் கடந்து போயிடும். நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபங்கள் வேணும் நமக்கு. பரிசுத்த வாழ்க்கையில் இந்த ஜெபங்கள் நமக்கு வேணும். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சும்மா நம்ம ஆசீர்வாதம், கிருபை எல்லாம் நம்மளுக்கு வேணும் தான். ஆனால் இந்த அந்திய காலத்தை குறித்ததான ஞானங்கள் நமக்கு வேணும். பாருங்கள், வசனம் சொல்கிறது, 24வது வசனம் பாருங்கள். என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயந்துட்டே இருந்திருக்கிறாரு மனுஷன், பயந்துட்டே இருந்திருக்கிறார். தேவையில்லாத பயங்கள், தேவையற்ற பயங்கள். இன்னொரு விஷயத்தை யோபு கற்றுக் கொடுக்கிறாரு, தேவையற்ற பயங்கள் தேவையில்லை. வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்கள் எதற்கு? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது பயப்படாதேன்னு சொல்லும்போது தேவையில்லாத பயங்கள் நம்ம படக்கூடாது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அமைதியாக இருந்த ஒரு மனுஷன், ஜாலியாக இருந்த ஒரு மனுஷன், ஏதாவது பாவம் செஞ்சிருவாங்களோ என் பிள்ளைகள்னு சொல்லி பார்த்து ஒரு ஆசாரியனை போல பலி செலுத்தி கொண்டே இருந்த ஒரு மனுஷன், எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது, இளைப்பாறுதல், அமைதல். இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவங்களுக்கு தான்ப்பா இத்தனை பாடு, கிறிஸ்தவங்களுக்கு தான் இத்தனை வேதனைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஒரு நாள் இளைப்பாற போகிறோம். நமக்கு ஒரு நாள் தத்தளிப்பெல்லாம் நீங்கி நம்முடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் நம்ம அரசாள போகிறோம்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தகாத விதமாய் நம்ம அனுபவிக்கலை. இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளுக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை சொல்லி பார்த்து பயபக்தியாக நம்ம நடந்து கொள்கிறோம். ஆனால் உலகம் ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து கொண்டே இருக்குது. இந்த உலகத்தில் இப்போ நம்மளுக்கு தத்தளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு நாளொன்று வரும், கண்ணீர் யாகும் துடைக்கப்படும். நம்முடைய துக்கங்களையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். பசியுள்ள தாகமுள்ள அந்த இடத்துக்கு நம்மளை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். யோபு பிறந்த நாளை சபிக்கிற அந்த காரியத்தில் அநேக காரியங்களை யோபு கற்றுக் கொடுக்கிறார். யோபு அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம இருக்கணும், எப்படி யோசிக்கணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கலாமா? அப்படியே துதித்து, அப்படியே நம்ம ஜெபித்து, அப்படியே நம்ம கடந்து வாலிபர் கூட்டத்துக்கு நேரம் நம்ம சொல்ல போகிறோம். அப்படி துதிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி செலுத்துகிறோம்.